கேஎஸ் கெட்டல் ஃபார்ம் சேனல் நண்பர் ஒன்றருக்கு வணக்கம்ங்க. வீடியோ பதில் இன்றைக்கி பார்க்குறதுங்க 3 விற்பனை பதிவு இருக்குதுங்க. அதுபோக வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய மாட்டு சந்தைக்கு ஏராளமான மாடுகள் வந்திருந்தது. என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு சிறிய பார்வை பதிவிட்டுருக்குறோமுங்க. ஃபஸ்ட்டு லம்பாடி கண்ணுங்க. ஒரு 13 முடி உயரம் இருக்குங்க. சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது. நல்ல ஃபோர்ஸு படபடப்பான கன்று. நல்ல கரம்பையில் வரக்கூடிய கண்ணுங்க. நல்ல முதி பெருமுதி நல்ல லாங் ஸ்டெப் போடக்கூடிய கன்று. தோல் நைஸு நல்ல தோல் நைஸ் இருக்குதுங்க. கண்ணு நல்லா பெருவிட்டா வந்து சேருங்க. குழாம்னாலும் தெளிவான குழாம் அமைப்பு இருக்குது. தாடக்குடி இல்லை, குறைப்பழுது கழிப்பு சொல்லி கிடையாதுங்க. நல்ல முகவனில் இருக்கும். காயடிச்சு காது வாட்டு விட்டிங்கன்னா நல்ல கரம்பையில் நல்ல ஒரு மயில கண்ணாக வந்து சேருங்க. பால்வன்மையான கண்ணாக வராது. நல்ல ஒரு மயில காலையாட்டு நம்ம காங்கிங் காலை என்ன நேரம் மயில காலை இருக்குமோ அந்த மாதிரி வந்து சேரும். கொம்பு உடச்சி கட்ட வேண்டியது இல்லைங்க. எல்லாமே தெளிவாக சரியாக இருக்குது. திமிழ் கையால் ஊக்கம் குறைப்பழுது கழிப்பு சொல்லி இல்லாமல் சன்னவாலில் சுறுசுறுப்பட உடப்பில் தோல் நைஸில் நல்ல பெருவிட்டு கண்ணாக வந்து சேரும். கண்ணை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம லம்பாடி கண்ணுகளில் வந்து நல்லா பெருவிட்டு ஆகிற மாதிரி கண்ணு தான் வாங்கிட்டு வந்து கொடுக்குறோம். இந்த முட்டல் கால் கண்ணு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வாங்குறது இல்லைங்க. கண்ணு பற்கள் 8 பற்கள் தெளிவாக இருக்கும். சுழி சுத்தம் இருக்குது. நல்லா கையால் ஊக்கம் இருக்குது. எல்லா சுத்தம் இருக்குது. கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 34,500 சொல்லியிருக்கிறோமுங்க. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். நல்ல வாய் கடிச்சுங்க. தீவனம் அடர் தீவனம் எடுத்துக்கிறதுல பருத்தி குட்டை எல்லாமே தெளிவாக சாப்பிட்டுக்குது. எந்த தீவனத்தையும் கழிக்காமல் சாப்பிடக்கூடிய அளவுக்கு ஒரு லம்பாடி கண்ணுங்க. நல்ல சுறுசுறுப்படப்படப்பான கன்று. 12.25 13 முடி கொட்டி இருக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். கண்ணோட விற்பனை விலை 34,500. நல்ல நைஸ் குவாலிட்டியாக இருக்கும். நேரில் வந்து பார்க்குறவங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் பார்த்துக்கலாமுங்க. ரெண்டாவது பார்க்குறதுங்க ஒரு 11 படி உயரம் இருக்கும். தாடகுடி இல்லாமல் இருக்கும். நல்ல கரம்ப கன்று மயில கண்ணாக வந்து சேரக்கூடிய லம்பாடி கண்ணு காலக்கண்ணுங்க. நல்ல சன்னவால் பின்மாடி ஏற்றம். வால் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாட்டை வரட்டு இருக்கும். தாடையே இருக்காது. சுழி சுத்தம் தெளிவாக இருக்கும். கொம்புகளும் வந்து பார்த்திங்கன்னா உடச்சி கட்ட வேண்டியதில்லை. கன்று நல்ல செந்தார கண்ணாக வந்து சேருங்க. கன்று கைகள் ஊக்கத்தில் நல்ல குழாம்பு சுத்தம். மற்றபடி அடிவேறு தொங்கல் இல்லாமல் ஒட்டியானம் போட்ட மாதிரி கழிப்புச்சொல்லிகள் இல்லாமல் நெட்டு நீளத்தில் பெருவிட்டு கண்ணாக வந்து சேரும். இருந்ததுன்னா ஒரு 11 மாதம் 10 மாதம் தான் இருக்குமுங்க. கன்று நல்ல ஒரு 11 அடி உயரத்தில் இருக்குது. வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க. வாய் கடிச்சு அதே மாதிரி எந்த தீவனத்தையும் சாப்பிடாதுன்னு சொல்லாதுங்க. பட்டையான வாய் கடிச்சு இப்போ நல்ல வாய் கடிச்சாக இருக்குது. எல்லா சுழியும் சுத்தமாக இருக்குது. வால் சன்ன வால் இருக்குது. நீள நடுக்கத்தில் நல்ல கழுத்து நடுக்கமான மாடு. தாடகுடி இல்லாமல் இருக்கும். பற்கள் 8 பற்கள் தெளிவாக இருக்குதுங்க. கொண்டு போய் வளர்த்துறவங்களுக்கு நல்ல மாடு தெளிவான மாடாக வந்து சேருங்க. கண்ணோட விற்பனை விலை 29,000 ரூபாய் சொல்லியிருக்கிறோமுங்க. கண்ணு நல்ல படபடப்பு சுறுசுறுப்பு நல்ல தெளிவான கன்று. இந்த லம்பாடி கண்ணில் பொறுத்தளவுக்கு நல்ல வாய்க்கடிச்சு இருக்கணுங்க. அப்போ தான் மாடு கொஞ்சம் வெடுக்குன்னு நல்ல தெளிவான மாடாக வந்து சேரும். இந்த கண் நம்ம இன்றைக்கி போட்டிருக்கிற கண்ணு லம்பாடி கண் எல்லாமே நல்ல வாய்க்கடிச்சு எதை போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல வாய்க்கடிச்சுங்க. இந்த கண்ணை பொறுத்தளவுக்கும் தவிடெல்லாம் அருமையாக குடிக்கக்கூடிய கன்று. நல்லா பராமரித்தோம்னா தெளிவான மாடாக வந்து சேருங்க. விற்பனை விலை 29,000 ரூபாய். ஒரு 500,000 முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாம். பெருசாக வந்து குறைச்சி கொடுக்க முடியாதுங்க. நம்மளும் இங்கேருந்து அங்கே போய் கிட்டத்தட்ட ஒரு 10 கன்றுகள் வாங்கிட்டு வரோமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஒரு 2 அல்லது 3 கன்று தான் வாங்கிட்டு வரோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாகவும் குறைச்சி கொடுக்க முடியாது. ரொம்ப அதிகமாக விலையும் நம்ம போடலைங்க. கொடுக்குற விலையை தான் கிட்ட போட்டிருக்கிறோம். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாம். விற்பனை விலை 29,000 ரூபாய்.
மூணாவது விற்பனை பதிவில் பார்க்குறது ஒரு சந்தனப்பிள்ளை கண்ணாக வந்து சேரக்கூடிய ஒரு காங்கேயம் கண்ணுங்க. ஒரு 7 மாதத்துக்குள்ளார தான் இருக்கும் வயது. கண் சுழி சுத்தம் தெளிவாக இருக்குது, குணகுணம் தெளிவாக இருக்குதுங்க. சந்தனப்பிள்ளையாக ஒரு பிள்ளை கலரில் வந்து சேருங்க. நல்ல ஒரு அழகான கண்ணை வந்து சேருங்க. அதே மாதிரி தீன் தண்ணி எடுத்துக்கிறதுல வாய் கடிசல் நல்ல அருமையான ரொம்ப வாய் கடிசாக இருக்கக்கூடிய கண். கண்ணோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா 22,000 ரூபாய் அனுசரித்து கொடுக்கலாம். ஒரு 1000 1500 முன்ன பின்ன பெருசாக குறைக்க முடியாதுங்க. ஒரு 1000 ரூபா முன்ன பின்ன அனுசரித்து கொடுக்கலாம். கொண்டு போய் வளர்த்துறவங்களுக்கும் நல்ல மாடு ஆகிக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சாதுவான குணத்தில் ரொம்ப ஒரு அமைதியான குணம் இருக்கிற இடமே தெரியாமல் ஒரு கண்ணுக்குட்டி வளர்த்து விரும்புகிறவங்களுக்கு இந்த கன்று செட் ஆகுங்க. ஒரு 6 to 7 மாதமான சுழி சுத்தமான காங்கேயம் கண்ணுங்க. ஒரு சந்தன பிள்ளை கலரில் வரக்கூடிய கிடாரி கன்று. விற்பனை விலை எல்லாமே தெளிவாக சொல்லி தான் பதிவு விட்டுருக்குறோம். வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க. ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கலாம். வேறு எந்த சந்தேகமாக இருந்தாலும் மேலே கொடுத்துருக்குற ஃபோன் நம்பருக்கு கூப்பிட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கங்க. நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஒரு 6 மணிக்கு மேலே சாயந்தரம் நீங்கள் 6 மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமுங்க. நேரில் வர முடியாமல் எப்பவும் போல் ஜாயிண்ட் வாடகையில் அனுப்ப சொன்னீங்கனாலும் 2 நாள் 3 நாள் ஒரு வாரம் கூட நம்மளே வச்சுருக்குறோம். வச்சுருந்து அந்தந்த ஊர்களுக்கு போகக்கூடிய நம்மளுடைய சொந்த வாடகைக்கு ஓட்டக்கூடிய வாகனத்தில் ஜாயின் பண்ணி நம்ம மாடுகள் கன்றுகள் மட்டும்தான் ஏற்றி அனுப்புவோங்க. ஒரு வண்டிக்கு ஒரு 3-4 கன்றுகள் மாடாக இருந்தால் ஒரு 2 மாடுகள் அந்த மாதிரி அனுசரித்து ஜாயிண்ட் வாடகை போட்டு பாதுகாப்பாக கொண்டாந்து இறக்கி கொடுக்க வரைக்கும் முழு பொறுப்பு எங்களுடையதுங்க. வேணுங்கிறவங்க தொடர்பு கொண்டு கேட்டு தெளிவுபடுத்தி எடுத்துக்கலாமுங்க. நம்ம இடம் வந்து பார்த்திங்கன்னா 2 இடத்துல இருக்குது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் 25 கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குதுங்க. இன்னொரு ஃபார்ம் கரூர்லேருந்து கோயம்புத்தூர் ரோட்டில் வந்தீங்கன்னா காப்பரமத்தி அப்படிங்கிற ஒரு பேருந்து நிலையம் இருக்கும். அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இருக்கும். கரூர் டு 10வது கிலோமீட்டரில் கோயம்புத்தூர் ரோட்டில் இருக்குதுங்க. அடுத்த வீடியோவில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டத்தில் நடக்கக்கூடிய திருப்பூர் மாட்டு சந்தைங்க. இது வந்து திங்கக்கிழமை காலையில் ஒரு 5 மணி அளவில் கூடுதுங்க. இந்த சந்தைகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியூர் வெளி மாவட்டத்திலேருந்து உங்களுக்கு கேரளா மாநிலத்திலேருந்து கோயம்புத்தூர் மாவட்டம் முழுவதும் நிறைய வந்து வியாபாரிகள் வருவாங்க. இங்கே வளர்ப்புக்காகவும் போகும், வீட்டுக்காகவும் போகும். அந்த வரக்கூடிய மாடுகள் கண்டுடைய தரத்தை பொறுத்து இந்த சுழி சுத்தம் இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு தொந்தரவெல்லாம் இருந்ததுன்னா கொண்டாந்து விற்பாங்க. அதை வாங்குறவங்க வாங்குவாங்க. நீங்கள் திருப்பூர் சந்தையில் மாடுகள் கன்றுகள் வாங்குறதுக்கு வர வேண்டிய நேரம் அப்படிங்கிறது ஒரு 5 மணிக்கு காலையில் 6 மணிக்குள்ளே உள்ளே இருக்கணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த சந்தையில் பொறுத்தளவுக்கு அவங்க கொடுக்குற கேரண்டி வாங்கிட்டு வர விற்கிறோம், என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்குங்க. பார்த்துட்டு நீங்கள் பணம் கட்டி மாடு எடுத்துக்கங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அதனால் நம்மளுக்கு தெரிஞ்சு மாடுகள் கன்றுகள் வாங்க தெரியும் அப்படிங்கிற விதத்தில் வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக வரலாம். அப்படி அனுபவம் இல்லை அப்படின்னாலும் அதுக்கு தகுந்த பெரியவங்களை ஏதாவது தெளிவானவங்களை கூட்டிகிட்டு வந்து வாங்குற மாதிரி இருந்தாலும் ஒரு வாய்ப்புங்க. இப்போ இந்த எருதுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கு உண்டான எருதுகள் தான். 2 லட்ச ரூபா விலை சொல்லிகிட்டு இருந்தாங்க. 1,65 1,70 வரைக்கும் கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி வளர்ப்புக்கும் கேட்பாங்க, இல்லை மற்ற வியாபாரிகளும் கேட்பாங்க. யாருக்கு விலை வருதோ அவங்க வந்து விற்பாங்க. அதுபோக மாடுகள் அப்படிங்கிறது கன்றுகள் வந்துட்டு இருக்குது. ஒவ்வொரு மாதிரியான மாடுகள் வரும். குறிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இளம் கன்று மாடு, கறவை மாடு அப்படிங்கிறதெல்லாம் பெருசாக வராதுங்க. இந்த மாதிரி விரதல் கிடாரி இல்லை செனை இல்லைனாலும் பரவாயில்ல, நல்ல மாடாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து வாங்கலாம். இப்போ பக்ரீத் பண்டிகை அப்படியே வர்றங்காட்டி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பூச்சிக்காலைகளும் நிறைய கொண்டு வராங்க. விற்பனை நிறைய ஆகிட்டு இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு இந்த காலையில் வந்து பார்த்திங்கன்னா வளர்ப்புக்கே வாங்கியாச்சுங்க. வேறு வாங்கியிருக்கிறாங்க நண்பர் ஒருத்தர். அந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா சந்தைக்குள்ளே நம்ம தேடி பார்த்து வாங்க தெரிஞ்சவங்க தாராளமாக வாங்கலாமுங்க. சுழியாக இருக்கட்டும், மற்றபடி வந்து மாட்டோட குணவனமாக இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் பொறுப்பு. இந்த மாதிரி சந்தை காலையில் திங்கக்கிழமை காலையில் ஒரு 5 to 6 மணிக்கு உள்ளே வந்தீங்கன்னா வாரம் திருப்பூர் மாவட்டத்தில் கோயில்வெளி அப்படிங்கிற பேருந்து நிலையம் அருகில் நடக்குதுங்க. நன்றி, வணக்கம்.